Hello students, welcome to Centum channel 11th standard accounts chapter 9 third sum பார்க்கலாம் வாங்க. Rectify the following errors assuming the trial balance is said to be prepared. இந்த errors வந்து எப்போ பண்ணுறாங்களா, trial balance yet to be prepared. trial balance prepare பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா இது before. அப்போ பிஃபோர்னா எனக்கு சம் எப்படி போடணும், ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் மாதிரி எழுதுனா போகணும். இப்போ சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட்னா ஒரிஜினல் என்ட்ரி போடணும். அப்போ சேல்ஸ் நமக்கு எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரணும். அதை இங்கே எழுதியிருக்கான் பாருங்கள், பிஃபோருக்கு இது எழுதியிருக்கான் பாருங்கள், பிஃபோர்னு எழுதி சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 400. நீங்கள் சம்மு உங்களுக்கு கேட்டிருக்க புக்கில் கேட்டிருக்க பிஃபோர் சம்முக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா, சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 400. சப்போஸ் அதையே நீங்கள் ஆஃப்டரில் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் 400. இதுக்கு நீங்கள் நரேஷன் எழுதணும். அதாவது இங்கே எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, இது அப்படியே நீங்கள் இங்கே நரேஷனில் கொண்டு வந்துட்டால் முடிஞ்சு போச்சு. ஆஃப்டர்னு கேட்டாங்கன்னா தான் இந்த மாதிரி எழுதணும். உங்களுக்கு சம்பளம் கேட்டிருக்கிறது பிஃபோர், நீங்கள் இதுதான் உங்களுக்கு சம்பளம் கேட்டிருக்கிறதுக்கு இதுதான் ஆன்சர். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் புக் வாஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஷ்னா ஆப்போசிட் என்ட்ரி போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன்னா எங்கே வரும், நமக்கு எப்போவுமே டெபிட்டில் வரணும். ஓவர் கேஸ்ட்னும் போது சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு இப்போது கிரெடிட்டில் வரும். ஓகேங்களா, அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். 4 என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 500. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 500. சப்போஸ் ஆஃப்டரில் போடுங்க இந்த சம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே இருக்குது, கிரெடிட்டடில் இருக்காது. சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட்னா சேம் ஒரிஜினல் என்ட்ரியே போடணும் பை 600. அப்போ பர்ச்சேஸ் நமக்கு எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். அதான் போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 600. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 600. அதான் எழுதியிருக்கேன். இது பிஃபோர்க்கான, இப்போ உங்கள் உங்கள் புக்கில் கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் இந்த டிரான்சாக்ஷன் தான். ஆஃப்டர் கேட்டாங்கன்னா பர்ச்சேஸ் வந்து எங்கே இருக்குது, டெபிட். அது டெபிட்டில் பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். டு சஸ்பென்ஸ். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஷ்னா ஆப்போசிட் என்ட்ரி போடணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரும். ஆப்போசிட் என்ட்ரின்னும் போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு இப்போ எங்கே வந்துடும், கிரெடிட்டில் வர்றது டெபிட்டில் வந்துடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 700 ருபீஸ் போட்டு எழுதணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 700. உங்கள் புக்கில் கேட்டிருக்க கொஷினுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷனாக எழுதுறது தான் ஆன்சர். ஓகேங்களா, சப்போஸ் ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாமில் ஆஃப்டர் வச்சு கேட்டாங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே பண்ணியிருக்கீங்க, டெபிட்டட். அதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட்டட் பண்ணிவிட்டு டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். பில்ஸ் ரிசீவபிள் வாஸ் அண்டர் கேஷ்னா ஒரிஜினல் என்ட்ரி தான் போடணும். பில்ஸ் ரிசீவபிள் வந்து நமக்கு அசட். ஓகேங்களா, அப்போ அசட் எப்பவுமே நமக்கு எதில் வரும், டெபிட்டில் தான் வரணும். அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 800. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 800. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் தானே, அதை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். கீழே இதுக்கெல்லாம் நரேஷன் எழுதணும். நீங்கள் ஆஃப்டருக்கு எழுதும்போது இந்த என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி மாதிரி எழுதுறீங்கன்னா நரேஷன் எழுதணும். ஓகேங்களா,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.